Hello students, differential calculus வந்து continuityல ரெண்டு problem இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். First question என்னன்னா find the value of a and b that make f continuous on minus infinity comma infinity if f of x is equal to x cube minus 8 by x minus 2 if x is less than 2 ax square minus bx plus 3 if 2 less than equal to x less than 3 2x minus a plus b if x is greater than or equal to 3. So question என்னன்னா already f is continuous on minus infinity comma infinityன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள a b ரெண்டு டேர்ம் இருக்கு. அந்த a and b வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருந்தால் இந்த மூணு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த x is equal to a f of a டிஃபைன் ஆகணும். சம்திங் ஃபைனைட் வேல்யூ வரணும். நெக்ஸ்ட் லிமிட் x tends to a f of x எக்ஸிஸ்ட் ஆகணும். நெக்ஸ்ட் லிமிட் x tends to f of x f of a ஈக்குவலாக இருந்தால் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்னு சொல்லலாம். இப்போ ப்ராப்ளம் என்னன்னா கொஸ்டின் ஆல்ரெடி கண்டினியூஸ் தான். கண்டினியூஸாக உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனில் ஏவும் பியும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நம்ம வெறும் செகண்ட் பாயிண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். லிமிட் x tends to a f of x எக்ஸிஸ்ட். இப்போ ப்ராப்ளம் வந்து இன்டர்வலில் கொடுத்துருக்காங்க. இன்டர்வலில் கொடுத்துருந்தா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட்டாக இருந்தால் லிமிட் எக்ஸிஸ்ட். லெஃப்ட் லிமிட்டும் ரைட் லிமிட்டும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் லிமிட் எக்ஸிஸ்ட் சொல்லுவோம், இல்லைன்னா லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இப்போ ப்ராப்ளம் கண்டினியூஸாக இருக்கனால கம்பல்சரி என்ன ஆக போகுது, லிமிட் எக்ஸிஸ்டாக ஆக போகுது. இந்த செகண்ட் பாயிண்ட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, எஃப் எங்கேருந்து கண்டினியூஸாக இருக்குது, மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் கண்டினியூஸாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த இன்டர்வலில் என்ன நம்பர்லாம் இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. ஸோ இந்த ரெண்டு நம்பர் இருக்குது. ஸோ என்ன பண்ணிக்கோங்க, ஸோ டயக்ராம் போட்டுக்கோங்க. அப்போனா இன்னும் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். லென்த் என்னென்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே என்னென்ன டேர்ம் இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. அப்போ சம்வேர் இங்கே 2 வந்ததுன்னா இங்கே 3 இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணிக்கோங்க. எக்ஸ் லெஸ் தேன் 2, எக்ஸ் லெஸ் தேன் 2னா 2க்கு ப்ளஸ்ஸு. ஸோ எப்படி ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் எழுதிடுங்க. இங்கே எக்ஸ் கியூப் மைனஸ் 8 பை எக்ஸ் மைனஸ் 2. நெக்ஸ்ட்டு செகண்ட் 2லேருந்து 3க்குள்ளே, 2லேருந்து 3க்குள்ளே என்ன இருக்குன்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் 3. நெக்ஸ்ட்டு கிரேட்டர் தென் 3, கிரேட்டர் தென் 3னா 3லேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளே. ஸோ 3லேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளே 2x minus a plus b. So f is continuous on minus infinity to infinity. So minus infinity லேருந்து plus infinity போட்டுக்கோங்க. உள்ள என்னென்ன வேல்யூ இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. 2 3 கட் பண்ணிக்கிட்டு மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 2க்குள்ளே இதான் என்னுடைய ஃபங்க்ஷன், 2லேருந்து 3க்குள்ளே இதான் என் ஃபங்க்ஷன், 3லேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளே இதான் என் ஃபங்க்ஷன். இப்போ இப்படி எழுதிக்கிட்டோன்னா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஷின் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ல் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். 2க்கு மேலே மைனஸ்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், 2க்கு மேலே ப்ளஸ்னா ரைட் ஹேண்ட் லிமிட். இது வந்து வேல்யூஸ் கிடையாது, ஜஸ்ட் லெஃப்ட் ரைட்டுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான். நீங்கள் 2 மைனஸ் போட்டாலும் தப்பு இல்லை, போடலனாலும் தப்பு இல்லை. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு. ஸோ 2க்கு லெஃப்டில் என்ன இருக்குது, இதுதான் 2. 2ல் லெஃப்டில் என்ன ஃபங்க்ஷன் இருக்குது, எக்ஸ் கியூப் மைனஸ் 8 பை எக்ஸ் மைனஸ் 2. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிறதுல எக்ஸ் கியூப் மைனஸ் 8 பை எக்ஸ் மைனஸ் 2 போடுங்க. இப்போ 2வை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2வை சப்ஸ்டியூட் பண்ணால் 2 கியூப் இஸ் 8, 8 மைனஸ் 8 இஸ் 0. இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணால் இதுவும் 2 மைனஸ் 2 0. ஸோ 0 பை 0 இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் வந்திருக்கு. ஸோ லாபிட்டல் ரூல் யூஸ் பண்ணலாம். எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். எக்ஸ் கியூப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயரு, 8 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டில் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 2வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இப்போ 2வை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2வை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 ஸ்கொயர் வந்து 4, 4 3s are 12. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னது, ரைட் ஹேண்ட் லிமிட். ரைட் ஹேண்ட் லிமிட் என்னன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். 2க்கு ரைட்டில் என்ன டேர்ம் இருக்குது, இதுதான் 2. 2க்கு ரைட் சைடில் என்ன இருக்குது, ஏஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ப்ளஸ் 3.
ஸோ 2க்கு ரைட்டில் இருக்கிற டேர்ம் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக ஏஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் 3 எழுதிக்கோங்க. எக்ஸுக்கு 2 கொடுத்தீங்கன்னா 2 ஸ்கொயர் என்னது 4. 4a எக்ஸுக்கு 2 கொடுத்தா 2b ப்ளஸ் 3. இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ல் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். என்னுடைய ஃபங்க்ஷன் கண்டினியூஸ், ஆல்ரெடி ப்ராப்ளமே கண்டினியூஸ் தான். அப்போ என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இந்த 12ம் இந்த 4a மைனஸ் 2b ப்ளஸ் 3யும் ஈக்குவல் போட்டிங்கன்னா 4a மைனஸ் 2b, இந்த 3 இந்த சைடு வந்ததுன்னா 12 மைனஸ் 3 9. ஸோ இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. இப்போ ப்ராப்ளமை 2ல் முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ல லெஃப்டில் என்ன இருக்கு? 3க்கு லெஃப்டில் ஏஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் 3 இருக்கா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டில் எக்ஸ் டென்ஸ் டு 3, எஃப் ஆஃப் எக்ஸஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 ஏஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் 3. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3 ஸ்கொயர் என்னது 9. இங்கே 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3b ப்ளஸ் 3. ஸோ 9a மைனஸ் 3b ப்ளஸ் 3. இது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். 3க்கு ரைட்டில் என்ன இருக்கு? 3க்கு ரைட்டில் 2x மைனஸ் a ப்ளஸ் b. ஸோ 2x மைனஸ் a ப்ளஸ் b. ஸோ எக்ஸுக்கு 3 கொடுத்தீங்கன்னா 3 2s are 6 மைனஸ் a ப்ளஸ் b. 6 மைனஸ் a ப்ளஸ் b. ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஆப்வியஸாக ஈக்குவல் தான். ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணுங்கள். அப்போ 9a மைனஸ் 3b ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் a ப்ளஸ் b. இந்த மைனஸ் a இந்த சைடு வந்தோன்னா ப்ளஸ் a ஆகிடும். ஸோ 9a ஆல்ரெடி இருக்குது. அப்போ 10a மைனஸ் 3b இருக்குது. இந்த ப்ளஸ் 3b இந்த சைடு வந்தால் மைனஸ் b, மைனஸ் 3b மைனஸ் b இஸ் மைனஸ் 4b. இந்த 6 ஆல்ரெடி இருக்குது. இந்த 3 அந்த சைடு போச்சுன்னா 6 மைனஸ் 3 வந்து 3. இந்த செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது 8a, இது 4b, 9 2s are 8a. இப்போ இந்த 4ஐ கேன்சல் பண்ணிடலாம். 10aலேருந்து 8a போச்சுன்னா 2a, 3 மைனஸ் 18 வந்து மைனஸ் 15. ஸோ a இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 15/2. இந்த a இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 15/2 ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ஏக்கு பதிலாக மைனஸ் 15/2 போட்டிங்கன்னா 4ம் 2ம் கேன்சல் ஆகிட்டு இங்கே 2 மட்டும்தான் இருக்கும். 2 × 15 வந்து 30. மைனஸ் 2b ஈக்குவல் டு 9. ஸோ மைனஸ் 2b விஷயம் மைனஸ் 30 அசைட் பண்ணால் ப்ளஸ் 30. 9 ப்ளஸ் 30 வந்து 39. ஸோ மைனஸ் 2 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 39/2. ஸோ a உடைய வேல்யூ வந்து மைனஸ் 15/2, b உடைய வேல்யூ வந்து மைனஸ் 39/2. ஸோ ஹென்ஸ் என்ன பண்ணிட்டோம்? வேல்யூ ஆஃப் ஏவும் பியும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த ஃபைண்டிங் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பியில் இந்த ரெண்டே ப்ராப்ளம் தான் இருக்குது. அதனால் இந்த ரெண்டு ப்ராப்ளமும் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 ஏஎக்ஸ் மைனஸ் பி 3 கண்டினியூஸ் அட் எவ்ரி எக்ஸ். ஸோ எவ்ரி எக்ஸ்னா மீனிங் என்னது? எவ்ரி எக்ஸ்னா மீனிங் என்னென்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ அதே மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இப்போ என்ன வேல்யூலாம் இருக்குது? ஒன்று மைனஸ் 1, இன்னொன்று 1. ஸோ ஒன்று வந்து மைனஸ் 1, இன்னொரு வேல்யூ வந்து 1. ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து மைனஸ் 1க்கு எழுதிக்கோங்க, மைனஸ் 2. செகண்ட் ஃபங்க்ஷனை மைனஸ் 1லேருந்து 1க்குள்ளே எழுதிக்கோங்க, ஏஎக்ஸ் மைனஸ் பி. தேர்டு ஃபங்க்ஷனை 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும், அதாவது 3. இப்போ இதில் இருக்க ஏவும் இந்த பியும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ப்ராப்ளம் ஆல்ரெடி என்னது? கண்டினியூஸ் தான். அட் எவ்ரி எக்ஸ்னால் மீனிங் என்னன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. ஸோ அதான் மீனிங். இப்போ ரெண்டு வேல்யூ இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 எழுதுவேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 லெஃப்ட் ஹேண்டில் யார் இருக்கா? மைனஸ் 2. ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு மைனஸ் 1 எஃப் ஆஃப் எக்ஸ், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு மைனஸ் 1 எஃப் ஆஃப் எக்ஸ், லெஃப்டில் இருக்க எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2. இங்கே எக்ஸே கிடையாது, சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு மைனஸ் 2 அப்படியே எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு மைனஸ் 1க்கு ரைட் சைடில் யார் இருக்கா? ஏஎக்ஸ் மைனஸ் பி. ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு மைனஸ் 1 எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு மைனஸ் 1 ரைட் சைடில் இருக்கிறது ஏஎக்ஸ் மைனஸ் பி. இப்போ இந்த எக்ஸுக்கு வேலை மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் ஏ மைனஸ் பி. ஆல்ரெடி என் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் தான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ மைனஸ் பி. ஸோ ஈக்குவேட் பண்ணுங்கள். ஸோ எல்லாம் மைனஸ் வந்து டிவைட் பண்ணிட்டீங்கன்னா a + b is equal to 2. ஸோ ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. மைனஸ் 1 முடிச்சிட்டோம்.
Same thing, x is equal to 1. 1க்கு லெஃப்ட்ல யார் இருக்கா? ax minus b. ரைட்ல யார் இருக்கா? 3. ஸோ லெஃப்ட் எடுத்துக்கோங்க. லெஃப்ட்ல யார் இருக்கானா f of x வந்து ax minus b. xக்கு 1 கொடுத்தீங்கன்னா a minus b. நெக்ஸ்ட் ரைட் சைடில் யார் இருக்கா? f of xல 3. xக்கு 1 கொடுக்கணும். x இல்லை, ஸோ 3 அப்படியே எழுதிக்கோங்க. Since f of x is continuous, my left hand limit is equal to right hand limit. So a minus b is equal to 3. So the equation 2 எடுத்துக்கோங்க. equation 1 2 solve பண்ணிங்கன்னா add பண்ணிங்கன்னா இந்த b யும் இந்த minus b என்ன பண்ணிடலாம்? cancel பண்ணிடலாம். a plus a 2a, 2 plus 3 5. So a is equal to 5 by 2. a is equal to 5 by 2 equation 1 substitute பண்ணுங்க. So a க்கு பதிலா 5 by 2 plus b is equal to 2. So plus 5 by 2 இந்த side போச்சுன்னா minus 5 by 2. LCM எடுத்தீங்கன்னா 2 2s are 4, 4 minus 5 வந்து minus 1 by 2. So value of a is 5 by 2, value of b is minus 1 by 2. So இந்த continuityல value of a and b find out பண்றது ரொம்ப important problem. So இதில் ரெண்டே problem தான் இருக்கு. இந்த ரெண்டத்தையும் practice பண்ணுவேன். Thank you students. Have a great day.